கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு வக்ர நிவர்த்தி குரோதி வருஷம் தை மாதம் 29ஆம் தேதி 11/2/2025. வக்ர நிவர்த்தி எவ்வளவு நாளைக்கு இருக்குது அப்படின்னா 11/2/2025 11/5/2025 வரலும் ரிஷபத்திலேயே குரு வக்ர நிவர்த்தி பெற்று நல்லபடியாக இருக்கார். இப்போ பார்த்தாலேயானால் குருவினுடைய பலன்கள் மிகப்பெரிய ஏற்றத்தோடு வீரியத்தோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இப்போ 11/2/2025 குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் குரு அப்படின்னு சொன்னோம்னாலே குரு பார்க்கக்கூடிய நன்மை. குரு அப்படின்னு சொன்னோம்னாலே முழு சுவர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியவர் தேவகுருவான குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வியாழன் கிரகத்தை தான் சொல்கிறார். இவர் இருந்த இடத்தையும் சுபப்படுத்துவார், பார்க்கக்கூடிய இடத்தையும் சுபப்படுத்துவார். இதுதான் இவருடைய பெரிய விசேஷமே. பகை என்பது எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கறதுக்கு பதிலாக தோல்வியை கொடுப்பார் அப்படின்றது கிடையாது. ஒன்று குரு பார்த்தார்னா அந்த இடம் சுபப்படும், இல்லைன்னா அந்த இடத்துல ஒன்றும் இல்லாமல் அவர் ஒன்றும் பண்ண மாட்டார், அசுபப்படாது. அது குருவினுடைய ஒரு பெரிய ஏற்றம். அதனால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னா குரு இருந்தால் வெற்றி, குரு இல்லைன்னா தோல்வி கிடைக்குமானா தோல்வி கிடைக்காது. வெற்றிக்கு அவர் வழி வகுக்க மாட்டார், அவ்வளோதான். சரி, இப்போ குரு ரிஷப ராசியில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்திலையும், அதாவது எல்லா கிரகங்களுக்கும் உண்டான பார்வைகள்னு சொல்லக்கூடியது 7ஆம் இடத்துல விழும். அதை தவிர விசேஷ பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது 5, 9 அப்படின்னு 2 இடத்த சொல்கிறோம். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது கன்னியிலையும், 9ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மகரத்திலையும் விழப்போகிறது. இதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குருவை ஏன் எவ்வளோ இதுவாக சொல்கிறோம் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தின் 9வது ராசிக்கும் 12வது ராசிக்கும் அவர் அதிபதியாக வரார். 9வது ராசின்னு சொல்லக்கூடியது பாக்யஸ்தானம், அதாவது பிதாவை குறிக்கக்கூடியது, தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம், பிதாவை குறிக்கக்கூடிய ஸ்தானம், தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள், அதை தவிர பாக்கியங்கள், மூதாதையர்களின் சொத்துக்கள், உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் நினைக்காமலேயே நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அது நிற்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது குருவினுடைய இயல்பு. அதனால தான் குரு பார்க்கக்கூடிய நன்மை, குரு இருக்கும் வீட்டை விட பார்க்கும் இடம் அதீத பலப்படும்னு சொல்லக்கூடியது. 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது அயன சயன போகஸ்தானம், நல்ல விரயஸ்தானம்னு சொல்லக்கூடியது. இதில் குரு அவருடைய காலபுருஷ தத்துவத்தின் 12வது வீடாக இருக்கிறதுனால சுப செலவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம். செலவுகளும் கரெக்டாக பார்த்து செலவு பண்ணணும், தேவையற்ற செலவுகள் செய்யக்கூடாது. அது தவிர வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் நல்லபடியாக ஏற்றம் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். மத சம்பந்தமான விஷயங்கள், மத குருமார்கள் இவர்கள் எல்லாருமே இந்த குருவினுடைய அருள் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த பீடத்தை அலங்கரிக்க முடியும். அமைச்சர்கள், அது தவிர கல்வியாளர்கள்னு சொல்லும்போது சொல்லிக் கொடுக்குற டீச்சர், ப்ரொஃபஸர்ஸு, அது தவிர கோல்ட் ஸ்மித்து, அது தவிர பார்த்தோம்னா பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, பேங்கிங் இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்திங்கன்னா கேஷியர்ஸு, அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவ ரொம்பவும் பெரிய விசேஷம். குருவினுடைய ரொம்ப தாக்கம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும். சரி, குரு காரகத்துவம்னு சொல்லக்கூடியது பார்த்தோன்னா அவருடைய முக்கியமான காரகத்துவத்தை சொல்லும் பொழுது தனத்திற்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு, தனகாரகன்னு சொல்லக்கூடியவர். அது தவிர குழந்தைக்கு புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர். அதனால் பார்த்தேனால் குரு அந்த புத்திர காரக ஸ்தானத்தையோ புத்திர காரகனையோ பார்த்தாரேயானால், அதாவது புத்திரஸ்தானத்தின் அதிபதியோ பார்த்தாரேயானால் அந்த ஜாதகத்திற்கு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எவ்வளவோ பேருக்கு குழந்தை இல்லாமல் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கா, அவளுக்கு குரு பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இதன் மூலியமாக அவர்களுக்கு இவ்வளவு நாள் திருமணமாகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கும் இப்பொழுது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது 5, 7, 9 அதையும் சொல்லிட்டோம். குருவினுடைய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, குருவுக்கு எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அவருக்கு ஒரு காயத்ரி மந்திரத்தை சொல்கிறோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரமும். இது இல்லைன்னா ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற குரு காயத்ரி மந்திரத்தையும், குரு தேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற இன்னொரு காயத்ரி மந்திரமும் இருக்குது. இந்த குருவினுடைய காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு 3 தடவையாவது
அதாவது இந்த குரு கோச்சார குரு அந்த அளவு ஏற்றத்தில் இல்லாதவர்கள் கண்டிப்பாக சொல்லணும். இது சொல்கிறதன் மூலியமாக குருவினால் ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமாக இல்லாமல் இருக்கும். குருவுக்கு அப்படின்னு சொல்லும்போது அரச மரம், விநாயகர், அதை தவிர சந்தன மரம், அதை தவிர குருவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது தட்சிணாமூர்த்தி, மஞ்சள் கலர் வேஷ்டி, மஞ்சள் கலர் துண்டு, மஞ்சள் கலர் ஆடைகள், அதை தவிர பார்த்தேனால் கொண்ட கடலை, தங்கம், இதெல்லாம் குருவினுடைய வஸ்துக்கள்னு சொல்லக்கூடியது. வியாழக்கிழமையில் மூக்கு கடலை சுண்டல் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவில்லையோ சிவன் கோவில்லையோ இல்லை விஷ்ணு கோவில்லையோ உங்களால் முடிஞ்சது சனிக்கிழமை அன்றைக்கி ஆஞ்சநேயருக்கோ கொண்டு போய் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு குருவினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், அதாவது பிரச்சனைகள் நிச்சயமாக குறையும். பிரச்சனைகள் என்ன வரும் அப்படின்னா, குருவின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பண முடை வரும். எப்படி வரும்னா, தனக்காரகன்றதுனால உங்களுக்கு வர வேண்டிய பணம் அந்த காலகட்டத்தில் வராது. அதனால் பண முடை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அது தவிர புத்திர பாக்கியம் ஏற்படுவது கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா இது ரெண்டுத்துலேயுமே மிகுந்த காரகத்துவம் பெற்று இருக்கிறதுனால பொதுவாகவே கோச்சாரத்தின் மூலியமாக சிறு தடங்கள் வரக்கூடிய காலகட்டம். யார் யாருக்கு குரு சரியாக இல்லையோ அவர்களுக்கு இந்த எளிய பரிகாரங்கள் சொல்கிறேன். இதை தவிர ஒரு ராசிக்கும் நம்ம பேசும்பொழுது அந்த ராசியில் என்ன ஏற்றம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த ராசிக்கு எந்த கோவிலுக்கு போனால் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு வக்ர நிவர்த்தி என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். இந்த வக்ர குரு நிவர்த்தியாரர் இப்போ குரு வக்ர நிவர்த்தியார காலகட்டம், அதாவது 11/2/2025 11/5/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் வக்ர நிவர்த்தியாளர். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்கார். என்ன சார் இது 8ஆம் இடத்துல போய் குரு பகவான் இருக்கிறத பெரிய விசேஷம்னு சொல்ல வரீங்களே அப்படின்னா, 2 விஷயம். ஒன்று, உங்களுடைய ராசிக்கு 3, 6ன்னு 2 மறைந்த ஸ்தான அதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். இவர் வக்கரகதியில் இருக்கும்போது பெரிய பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் இப்போ வக்கர நிவர்த்தி ஆனதிலிருந்து உங்களுக்கு நல்ல ஏறுமுகமான காலமாக அமைய போகிறது. இது 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரனும் 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று போகிறார். அதாவது மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று போகிறார். அது குருவினுடைய வீடு. குருவின் வீட்டில் சுக்கிரனும், சுக்கிரனின் வீட்டில் குருவும் இருக்கிறதுனால பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம். ராசிநாதன் பரிவர்த்தனை அடைகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கும் 8ஆம் அதிபதியும் 2 பேருமே சுக்கிரன் தான். அதனால் அவர் பரிவர்த்தனை யோகம் அடைகிறதுனால எல்லா விதமான ஏற்றங்களும் உங்களுக்கு வந்தே தீரும். இதுவரையிலும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 120 நாளில் ரொம்ப ப்ரெஷர் அனுபவிச்சிருக்கீங்க. தேவையில்லாத ப்ரெஷர்லாம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றம் மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வெளிநாடு போகணும்னு பார்த்து கொண்டு இருக்கிறவாளுக்கு வேலையின் மூலியமாக நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். வேலையின் நிமித்தமாக திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் அமையும். புதிய கடன் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. போட்டித் தேர்வு விஷயங்களில் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா 8ஆம் இடம் 6ஆம் இடம் பரிவர்த்தனை யோகம் அமையிறது. அதாவது 6-8 பரிவர்த்தனைன்றது பெரிய விசேஷம் இல்லைன்னாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம். ஏன்னா இந்த ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்துல இருக்கார். ருண ரோக சத்ருஸ்தானத்தில் போய் உச்சம் பெற்று போயிருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அதாவது நீங்கள் எந்த ஒரு பிரச்சனைக்கு போனாலும் சுமூகமான முடிவு சேரக்கூடிய வாய்ப்பு. போட்டித் தேர்வில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றங்களும் மாற்றங்களும் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு சிறு சிறு பயம் இருக்கும். என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல பரிவர்த்தனை ஆகுது. அதனால் நம்மளுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் மூலியமாக இது கிடைக்குமா அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு நிச்சயமான வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது சப்தமாதிபதினு சொல்லக்கூடியவரும் 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் அதை தவிர 4ஆம் இடத்தையும் பார்க்குறார். 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது அயன சயன போக ஸ்தானத்தை சொல்கிறோம்.
ஏற்கனவே கேத்து பகவான் அங்கே இருக்கிறதுனால தூக்கத்தை நிச்சயமாக கலைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். தூங்கவே விட மாட்டார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷம் 1.5 வருஷமாகவே உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள், படுத்தா தூக்கம் வராது, பிரச்சனைகள் தலைக்கு மேலே ஓடிண்டே இருக்கும். எந்த ஒரு விஷயம்னாலும் தலைவலியாக இருந்துகிட்டே இருக்கும். புதுசாக ஒரு பொசிஷன் எடுத்து பண்ணலாம் அப்படின்னும்பொழுது அதில் வந்து சிறு சிறு தடங்கள் வரும். வெளியூர் போகலான்னாலும் அந்த காலகட்டத்தில் தடங்கள் வரும். இப்போ பார்த்தா குருவின் பார்வை 12ஆம் இடத்தை உணர்த்தும். கேது பகவான் 26/4/2025 வந்து மாறி அவர் வந்து சிம்மத்துக்கு போடுறார். அதனால் 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதும் 8ஆம் இடத்தில் குரு இருக்கிறதும் பார்த்தேன்னா உங்களுக்கு வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு இந்த காலகட்டத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தின் மூலியமாக ஹையர் பொசிஷன்ஸ் கிடைச்சி வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த துலா ராசிக்காரர்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா தனக்காரகன்னு சொல்லக்கூடியவரே தனஸ்தானத்தை பார்க்கறது பெரிய விசேஷம். அது தவிர பார்த்தாலே ஆனால் சுக்கிரனோட பரிவர்த்தனை ஆர்தும் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டம். இப்போ நீங்கள் போய் லோன் ஏதாவது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லோன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் அதாவது 4ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம். படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு அதாவது அந்த இளநிலை கல்வின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 10th +1 +2 அந்த மாதிரியான கல்வி படிக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதும் பரிவர்த்தனை யோகத்தில் குருவும் ஆட்சி பெற்று போகிறதும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய எதிரிகளை தோற்கடித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தவிர பார்த்தாலேயானால் இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆர்த்தின் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு அதாவது மதுரை பக்கத்தில் பார்த்தோன்னா இந்த மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய குருவித்துறை அப்படின்ற ஒரு இடத்துல பார்த்தோன்னா சித்திரரத பெருமாள் அப்படின்னு இருக்கக்கூடியவர். அவர் அங்கே போய் குருவும் சுதர்சன ஆழ்வாரும் சுயம்புவாக வந்ததாக சொல்லக்கூடியவர். ஏன்னா குரு பகவான் அதாவது தேவர்கள் எல்லாம் வந்து அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை நடக்கும் பொழுது தேவர்கள் செத்து போயிட்டே இருக்கும் பொழுது மிருத்ய சஞ்சீவினி அந்த மந்திரத்தை சுக்கிர பகவான்கிட்டேருந்து கற்றுக்கணுன்றதுக்காக குருவினுடைய பையனை அனுப்புகிறார். கசன்னு பேர். அந்த குருவினுடைய பையன் மூலியமாக இவர்களுக்கு வந்து சேர வேண்டியதை அசுரர்கள் கண்டுபிடிச்சு அவரோட சாம்பராக்கிடுறார். உடனடியாக வந்து அவரை மீட்டு தரணும்னு வந்து பெருமாள்கிட்ட வேண்டிட்டு அதன் மூலியமாக சுதர்சன ஆழ்வார் மூலியமாக அந்த கசனை உயிர்ப்பித்து கொண்டு வந்ததாக ஒரு சரித்திரம் இருக்குது. அதனால் குருவினுடைய ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்படின்றது மதுரையில் இருக்கக்கூடிய குருவித்துறைன்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்துக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம். போட்டித் தேர்வில் வெற்றி கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நல்ல தூக்கம் இருக்கும். உடல் உழைப்பு போய் நல்ல தூக்கம் இருக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் நல்ல வல்லமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனஸ்தானத்தை தனக்காரகன் பார்ப்பதனால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அது தவிர உங்களுடைய பேச்சின் நளினம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம். தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சொந்த தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மொத்தத்தில் பார்த்தாலேனால் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு 80லிருந்து 85 விழுக்காடு நல்ல ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி அமைய போகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.